இங்கே நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு வயலினை அழகாக வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் பக்கத்தில் இன்னொரு பையன் கையில் முக்கோண பெல்லை வச்சுக்கிட்டு அதை அடிக்கிறான். உடனே அந்த பக்கம் போகிறவங்க அவனுக்கு காசு போட்டுடுறாங்க. ஹீரோ வாசிச்சு முடிச்சுட்டு பார்த்தா அவருக்கு யாருமே காசு போடவே இல்லை. இவரும் கடுப்பாயிட்டு நிற்க அப்போ பக்கத்தில் உள்ள பையனுக்கு நிறைய பேர் காசு போட்டுட்டு போகிறத பார்க்குறாரு. உடனே இவரும் நடந்து வரவங்க கிட்ட வயலினை வாசிச்சு காட்டுறாரு. பட் யாருமே இவருக்கு காசு கொடுக்கவே இல்லை. எல்லாரும் அந்த பையன் பெல் அடித்ததும் அவனுக்கு தான் காசு போட்டுக்கிட்டே இருக்காங்க. உடனே இவர் வாசிக்கிறத நிப்பாட்டிட்டு அவன் கிட்ட வராரு. அப்பவும் ஒரு பொண்ணு வந்து அவனுக்கு மட்டும்தான் காசு போட்டுட்டு போறான். இதை பார்த்ததும் இவர் கடுப்பாயிட்டு அவன் கிட்ட இருக்க முக்கோணத்தை பிடுங்கி அதை வளைச்சி அவன் கிட்டேயே கொடுத்துட்றாரு. அப்புறம் அவர் திரும்பவும் அவரோட இடத்துக்கு போய் வயலின் வாசிக்கிறாரு. அப்போ அந்த பையன் வளைஞ்சு போன கம்பியில் அடிக்கிறான். அதை பார்த்தும் அவனுக்கு தான் காசை கொடுக்குறாங்க. ஹீரோ எவ்வளோதான் வாசிச்சாலும் அதை யாரும் கண்டுக்கவே இல்லை. இதனால ஹீரோ கோவப்பட்டு அவன் கிட்ட வந்து அவன் கன்னத்திலேயே அடிக்கிறாரு. அந்த சத்தத்துக்குமே அவனுக்கு தான் காசு போடுறாங்க. இவர் மறுபடியும் அவனை அடிச்சு பார்க்க அதுக்கும் காசு கொடுக்குறாங்க. உடனே இவர் அவனை போட்டு அடின்னு அடிக்க எல்லாரும் காசு போட்டுட்டே இருக்காங்க. இவர் ஹாப்பியாக அந்த காசெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாரு.